பேரிடர் பாதிப்பை புகைப்படம் எடுத்து அனுப்பவில்லை என்று உதவிகளை புறக்கணித்து அதிகாரிகள். கோடீஸ்வரன். எமது போர் தமிழர்களுக்கு எதிரானதல்ல, சுட்டிக்காட்டும் நாமல். சமூக சீரழிவின் மையமாக மாறும் மண்டைத்தீவு சுற்றுலா தளம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. விகாரிகளில் கை வைக்க வேண்டாம், ரணில் என்பிபி அரசுக்கு எச்சரிக்கை. ஆரம்பமானது வடக்கு மாகாண முதலீட்டு மாநாடு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தரம் 5 தேர்ச்சி பெறவில்லை, சபையில் சஜித் காட்டம். மஹிந்தவின் கனவை நனவாக்கும் அனுர, ஆபத்தாக போகும் அமைச்சரவை அனுமதி. கோலாகலமாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வு. பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்காக அரசாங்கத்தால் முதற்கட்டமாக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாடுகளைப் போல மலையக மக்களை நடத்தும் அரசு, சபையில் ஆத்திரமடைந்த ஜீவன் தொண்டமான். மருத்துவர்களின் திடீர் வேலை நிறுத்தம், அமைச்சர் நளிந்து அதிருப்தி. கடந்த பேரிடரின் போது அம்பாறை ஆலையடி வேம்பு பகுதியில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வீடுகள் தொலைத்தொடர்பு வசதியின்மையினால் பாதிப்பை புகைப்படம் எடுத்து அனுப்ப முடியாத நிலையில் இவ்வாறு பாதிப்பை வெளிப்படுத்தவில்லை என்று அவர்களுக்குரிய நஷ்ட ஈடுகள் வழங்கப்படாமை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக ஆலையடி வேம்பு திருக்கோவில், நாவிதம்பளி, கல்முனை, அட்டாளச்சேனை, காரதீவு, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே பல இடங்களிலே இந்த அனர்த்தம், வெள்ள அனர்த்தம், இந்த புயலின் அனர்த்தமானது ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன், அந்த அனர்த்தம் ஏற்பட்டு 10-15 நாட்களுக்கு எந்தவித மின்சாரமற்ற ஒரு நிலையும், அதேபோல் போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையும், தொடர்பாடல்களை உரிய முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலையும் காணப்பட்டது. இந்த நேரத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தை தெரியப்படுத்துவதற்கு எந்தவித வசதி வாய்ப்பு மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதனாலே அனர்த்தம் ஏற்பட்ட குடும்பங்கள், நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உரிய நேரத்திலே அந்த அதிகாரிகளுக்கு சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளினாலே குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது, மிக குறுகிய காலக்கெடு. அந்த காலத்துக்குள்ளே தனது அனர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற பண்ணையாளர்கள், ஆலையடி வேம்பு பிரதேசம், திருக்கோவில் பிரதேசத்திலே இருக்கின்ற, பொத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற பண்ணையாளர்கள். அவர்கள் தங்களது மாடுகளை அல்லது கால்நடைகளை, கோழி மற்றும் ஏனைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இதனாலே பல பாதிப்பை பண்ணையாளர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பண்ணையிலே இருக்கின்ற மாடுகள் இறந்தவுடன் தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு எந்தவித வசதியும் மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மிருக வைத்தியரிடமோ அல்லது ஏனைய அதிகாரிகளிடமோ கூறக்கூடிய அந்த வசதி இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த காலக்கெடு முடிந்த பிறகு, குறுகிய காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இற்றவரை அவர்களுக்கான அந்த இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய தென்பகுதியிலே இந்த இழப்பீடுகள், இந்த கால நீடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பண்ணையாளர்களுக்கு இழந்த இழப்பீட்டுக்கு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் விசேடமாக மிருக வைத்திய அதிகாரிகள் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது, பண்ணையாளர்கள் கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு காலக்கெடு முடிந்துள்ளது, உங்களுக்கு நிவாரணம் தர முடியாது என்று சொல்லுகின்றார்கள். பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய நிவாரண தொகையை கொடுக்க வேண்டும். அதே போலதான் வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது வீடுகளிலே பல இடங்களிலே தண்ணி புகுந்து அந்த வீடுகள் மிகவும் சிதைவடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் உரிய நேரத்திலே தெரிவிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், போட்டோ எடுத்து காட்ட வேண்டும் என்று. நீங்கள் போட்டோ எடுத்தீர்களா அல்லது எங்களுக்கு போன்ல தெரிவித்தீர்களான்னு சொல்ல. ஆனால் மின்சார வசதி, எந்த மின்சார வசதியோ அல்லது தொலைத்தொடர் வசதியோ அற்ற ஒரு சூழ்நிலை அம்பாறை மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது.
எங்களது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த விடயம் சம்பந்தமா. ஆகவே இந்த விடயத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த உரிய நேரத்திலே சொல்லாதவர்களுக்கும் அவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய நிவாரணத்தையும் இந்த சபை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏனைய இடங்களிலே இதை நீங்கள் நீடித்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதே போல் அந்த இடங்களில் உள்ள ஆலடி ஓம்பு போன்ற பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்போது நடந்த இந்த புயலினாலே ஏற்பட்ட அனர்த்தத்தை பற்றி நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே 2 பிரதேசங்கள் பல ஆண்டுகளாக அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கியினுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. கடலரிப்பினாலே விசேடமாக திருக்கோவில் பிரதேசம் கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் கடல் அலைகளினாலே மண்ணரிப்பினாலே காவு கொள்ளப்பட்டு அந்த பிரதேசங்கள் அழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. காரதீவு பிரதேசம் அதே மாதிரி அந்த மண்ணரிப்பினாலே பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அழிவடைந்து கொண்டு போகின்றது. அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை. பல தடவைகள் இந்த உயரிய சபையினூடாக அந்த பிரதேசங்களுக்கு கல்லணையை போடுங்கள், அந்த மண்ணரிப்பை கடலரிப்பை தடுங்கள் என்று நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம். அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட ஆலயங்கள் அழிவடைந்திருக்கின்றது. ஏன் விசேடமாக மயானங்கள், திருக்கோவிலே இருக்கின்ற மயானங்கள், அங்கே பூத உடல்கள் வந்த தண்ணீரினாலே அள்ளுண்டு கடலுக்குள்ளே செல்லுகின்றது. ஏன் மாளிகை காட்டில் இருக்கின்ற மயானம், அதில் இருக்கின்ற ஜனாசா கடலிலே அள்ளுண்டு போகின்றது. இந்த கடலரிப்பினாலே கடைசி நேரத்திலே தங்களது உறவுகளை இழந்திருக்கின்ற அந்த உயிர்களை இழந்திருக்கின்ற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை கூட நாங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த ஜனாசாக்களை, அந்த உடலங்களை, அந்த மயானங்களிலே புதைக்கப்பட்ட உடல்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலைக்குள் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. விசேடமாக நீங்கள் இந்த காரதீவிலே மாளிகைக்காட்டிலே இருக்கின்ற ஜனாசா அந்த மயானத்தை பாதுகாருங்கள். அதே போல் திருக்கோவிலில் இருக்கின்ற மயானம் அழிவடைந்து கொண்டு இருக்கின்றது, காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த உயரிய சைவனூடாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். தயவு செய்து கண்ணுக்கு முன் நடக்கின்ற இந்த அனர்த்தத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும், அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சபையோடு கேட்டுக்கொள்வதோடு, விசேடமாக இந்த புகோளவியல் ரீதியாக இந்த இலங்கை நாடு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே பல நாடுகள் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே ஒரு யுத்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த யுத்த சூழ்நிலை இந்த நாட்டிலே ஏற்படும் என்றால், உலகத்திலே ஏற்படும் என்றால், நாங்கள் நாடு என்ற ரீதியிலே என்ன வழிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம்? இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக, பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்காக, மக்கள் அனர்த்தத்திலே இருந்து அந்த யுத்தத்திலே இருந்து பாதுகாத்து தங்களை பாதுகாப்பதற்காக என்ன வேலை திட்டங்களை, எந்த வழிமுறைகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? அதற்கான ஒரு பிரேரணை இந்த உயரிய சபையிலே கொண்டு வந்து, ஏனென்றால் இந்த யுத்தம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச நாடுகள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியின் நிமித்தமாக எமது நாடு அந்த வலைக்குள்ளே அகப்படக்கூடாது. அதற்கான முன்னாயத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். இதிலிருந்து எங்களது நாடு என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கான அத்தியாவசிய பொருட்களை அல்லது எரிபொருட்களை அல்லது உற்பத்தி ரீதியான பொருட்களை நாங்கள் மேம்படுத்துவதற்காக, எங்களது மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக எங்களது அரசிடம் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே நாங்கள் போர் புரிந்தோம், தமிழ் மக்களுக்கு எதிராகவல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவ்விடயம் மறைக்கப்பட்டிருந்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
இவர்கள் ஒரு பக்கம் பௌத்த பிக்குகளை விமர்சிப்பதோடு எங்கேயாவது புத்தர் சிலை வைக்கப்பட்டு விகாரை அமைத்தால் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் நாகதீப விகாரிக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டால் அது இனவாதம் என ஜனாதிபதி கூறுகின்றார். தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கான சுதந்திரம் இருப்பது போல் சிங்கள மக்கள் நாகதீப விகாரைக்கு செல்கின்றனர். அதோடு கத்தோலிக்க மக்கள் மட தேவாலயத்துக்கு செல்லவும் முடியும். அரசு தரப்பு எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இருந்த மனநிலையில் இன்றைய சூழலை பார்க்க வேண்டும். இன்று அதெல்லாம் மாறிவிட்டது என்று தெரிவித்தார். உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கு மாறாக சமூக சீரழிவின் மையமாக உருவெடுத்து வரும் மண்டைதீவு சுற்றுலா தளத்தை சமூக விரோத செயல்பாடுகளின் பிடியில் இருந்து விடுவித்து அது அமைக்கப்பட்டதன் நோக்கத்தை செயலுருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா வலியுறுத்தியுள்ளார். வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற போது குறித்து சூழலியல் சுற்றுலா குறித்து பல்வேறு பிரச்சினைகள் சபையில் விவாதிக்கப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலணையில் அபிவிருத்தியையும் சுற்றுலா வலயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையிலும் சுற்றுலாவிகளுக்காக சுமார் 77 மில்லியன் செலவில் சுற்றுலா அமைச்சினால் 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதே இந்த மண்டைதீவு சுற்றுலா தளமாகும். ஆனால் அது முறையற்ற பொறிமுறையாலும் சரியான பராமரிப்பின்மையாலும் சபைக்கான வருமானம் இழக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்பார்த்த இலக்கை எட்டாது திட்டமும் முழுமையாக தோற்றுவிட்டது. கொள்வனவு செய்யப்பட்ட படகுகள் அதுசார் இயந்திர உபகரணங்கள் அனைத்தும் உரிய பராமரிப்பின்றி முழுமையாக சேதமாகி கிடக்கின்றது. மாறாக பல உபகரணங்கள் சூறையாடப்பட்டுள்ளதுடன் அது இன்று மதுபோதை அருந்தும் திடலாக உள்ளதுடன் சமூக சீரழிவுக்கான களமாகவும் உருவாக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வேலணைக்கு அப்பால் வெளியிடங்களிலிருந்து சுற்றுலாவாக அல்லாது சமூக சீர்கேட்டை மையமாக கொண்டே அதிகமானோர் இங்கு வருவதாக பலரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதனால் எமது பிரதேசத்தின் மாண்பு பாதிக்கப்படுவதுடன் பிரதேசத்தின் நற்பெயருக்கும் இழுக்கு ஏற்படுகின்றது. இவ்வாறு உருவாக்கி வரும் இந்த நிலையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அதற்கான தார்மீக பொறுப்பு வேலணை பிரதேச சபைக்கே இருக்கின்றது. எனவே சமூக சீரழிவை நோக்கி நகரும் மண்டைதீவு சுற்றுலா மையத்தை தற்போது வர்த்தக நோக்குடன் பராமரித்து முன்னெடுக்கும் தனியாரிடமும் இவ்விடயம் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்பதுடன் இழந்த வருமானத்தையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இனவாதம் பேசிய கசுன் திலுக்கு குலரத்ன என்ற பெயரை கொண்டு பலாங்குட கசப தேரர் சிறையில் இருக்கும் 3 தேரர்களை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் ஒன்றும் அறியாமல் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதனால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி வழக்கில் இருந்து விடுபட 3 பௌத்த பிக்குகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பலாங்குடை ஹசப தேரரின் அச்சுறுத்தலால் சிறையில் உள்ள சம்பந்தப்பட்ட 3 தேரர்களும் உதவியற்றவர்களாக இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த பிரச்சினையை பௌத்த மக்கள் மத்தியில் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் ஹசப தேரர் செயற்படுவதாகவும் 3 பிக்குகள் வழக்கில் இருந்து விடுதலை பெற்றால் தனது நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதனால் அவ்வாறு செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஹசப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பலாங்குட ஹசப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அங்கு அவர் மேலும் பேசுகையில், விகாரிகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய விகாரிகளுக்கு சொந்தமானவை விகாரிகளுக்கும் தேவாலயங்களுக்கு சொந்தமானவை தேவாலயங்களுக்கும் உரியனவாகும். நாம் வழங்கும் தங்க நகைகள் அனைத்தும் விகாரிகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை. அவற்றில் கை வைக்க சென்று நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 3ஆம் ஜோர்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார். இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினருடன் இணைந்து இதனை பாதுகாப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமையாகும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக மேலும் 5 அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்க தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி 2025ஆம் ஆண்டிற்காக 5 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக செயல்பட தகுதி பெற்றுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சோசலிச மக்கள் முன்னணி, மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி, மலையக அரசியல் அரங்கம், சமத்துவ கட்சி, புரட்சிகர மக்கள் சக்தி என்பன புதிதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய சேர்க்கையுடன் இலங்கையில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொத்த அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடபிராந்தியத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை உலகிற்கு திறக்கும் நோக்கில் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகியது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்கள், மேம்பாட்டு பங்காளிகள் மற்றும் பல பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்கேற்புடன் மாநாடானது சிறப்பாக நடைபெறவுள்ளது. இது இன்று மற்றும் நாளை யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெறவுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹேம்துன்னெத்தி தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர், அமைச்சர்கள், வெளிநாடுகளின் தூதுவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், முதலீட்டாளர்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவமதித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரம் 5இல் தேர்ச்சி பெறவில்லை என்று யகத் விக்ரமரத்ன கூறியதை தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச, இதுபோன்ற கருத்துக்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது சக சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இழிவான கருத்துக்கள் வெளியிடுவதை தடை செய்யும் நிலைய கட்டளைகளை மீறுவதாக கூறினார். சபாநாயகரின் கருத்துக்கள் எதிர்க்கட்சியை அவமதிக்கும் செயலாகும் என்றும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி நிலைமை குறித்து அரசாங்கம் கேலி செய்யும் அதே நேரத்தில் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஆபாசத்தை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வடக்கில் பெரும் சிங்கள குடியேற்றத்துக்கு அனுர அரசு தயாராகிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வவனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு ஒரு பெரிய நீர்ப்பாசன முயற்சியாகவே கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டத்தை மீண்டும் தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இது தமிழ் மக்களின் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வடிவமாகும் என சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிவலோயா குடியேற்ற திட்டம் மூலம் மணலாறில் 4000த்திற்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களை குடியமர்த்தும் திட்டம் பெரும் நிதி செலவில் அரங்கேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் அனைவருடனும் இணைந்து உண்மையான உற்சாகத்துடன் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுவதனூடாக மனித குலத்தின் உண்மையான அழகும் இலங்கை தேசத்தின் ஒற்றுமையும் பிரதிபலிக்கின்றது என சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். ஒரு நாட்டில் அதன் மக்கள் தங்களுடைய கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாத்து ஒரே தேசமாக ஒன்றிணையும் போதே அந்நாட்டில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த 15ஆம் தேதி கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு பாராளுமன்றத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சபாநாயகர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரம், தைப்பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, விவசாயம் மற்றும் இயற்கையின் மீது இலங்கையர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான கொண்டாட்டமாகும் என்றார். நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் பாராளுமன்ற பணியாளர்கள் பல்வேறு மத மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு கலாச்சார பாரம்பரியத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் இதுபோன்ற கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வது ஒரு தனித்துவமான வாய்ப்பு என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ விவானந்த ராஜாவின் கோரிக்கைக்கு இணங்க சபாநாயகரின் வழிகாட்டலின் கீழ் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்துடன் இணைந்து இலங்கை பாராளுமன்றம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் கலாச்சாரம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அதற்கான மதிப்புகளை ஊக்குவித்தல், தமிழ் சமூகத்தின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை மதித்தல் மற்றும் இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மைக்குள் ஒரு தேசிய அடையாளத்தை வளர்ப்பது உள்ளிட்ட பல முக்கிய நோக்கங்களுடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பூஜைகளுடன் ஆரம்பமான இன்றைய நிகழ்வில் கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வளாகத்தில் தைப்பொங்கல் இடம்பெற்றது. தமிழ் கலாச்சார நடனங்கள் மற்றும் பாடல்கள், நிகழ்வுகள் போன்றவையும் இருந்தன. இந்த நிகழ்வில் மயூராதிபதி கோவிலின் பிரதான குருக்கள் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலே, குழுக்களின் பிரதி தலைவர் ஹேமாலி வீரசேகர, சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க, புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசநாயக்க,
சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர், எதிர்க்கட்சியின் முதற் கோலாசான் கயந்த கருணா திலக, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தின் பதவி எண்ணி தலைமை அதிகாரியோ, பிரதி செயலாளர் நாயகம் மனுசமிந்த குலரத்ன, உதவி செயலாளர் நாயகம் ஹான்ஸ் அபேரத்ன, திணைக்களங்களின் தலைவர்கள், பாராளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைத்து முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறிமுறையை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இங்கு எடுத்து காட்டினர். புதிய கல்வி மறுசீரமைப்புக்கான தேவையை தமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும், நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விட கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கல்வி சீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும், அதற்காக தமது ஆதரவுகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன. பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கடந்த கால அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பின்னர் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கருத்தில் கொண்டு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது செயல்திறனாக நடைமுறைப்படுத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்காக ஆதரவு வழங்குமாறும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுரக் கருணா திலக, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் PR வீரதுங்க, உபத்தலைவர் MAM சமீம், செயலாளர் சாருதத்த இளங்கசிங்க உள்ளிட்ட சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். டிட்வா புயலினால் உயிரிழந்த 525 பேருக்கு இதுவரை மரணச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். சில சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மலையக மக்களை இரண்டாம் தரமாக அரசாங்கம் நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், மலையகத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஆவணத்தை முன்னெடுத்தன. அவற்றை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. நோர்வுட் பிரதேச செயலகத்தை ஹட்டனிற்கு மாற்றுவது தற்காலிகமா அல்லது நிரந்தரமா? அரசின் வர்த்தமானி மூலமாக வர்த்தமானியை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்தார்.